அனைவருக்கும் வணக்கம். அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ மினிமம் கண்டென்ட்ல எப்படி மேக்ஸிமம் ஸ்கோர் பண்றது அப்படின்ற இனிஷியேட்டிவ்ல நம்ம பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 11th ஹிஸ்டரி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் லாஸ்ட் வீடியோல நிலக்கொடைகள் பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? 7th லெசன் பார்த்துட்டு இருக்கோம். அதுல நிலக்கொடைகள் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பல்வேறு வரிகளுடைய பட்டியல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட். காரா வரி அப்படிங்கிறது, கரா அப்படிங்கிறது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க, பாகா கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வரிகள் என்ன வரிகள் விதிச்சிருக்காங்க, அதோட தன்மைகள் என்ன, எதற்காக விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ்ல பார்க்கலாம். பாகா அப்படிங்கக்கூடிய வரி எதுக்கு அப்படின்னா, விளைச்சலில் அரசன் பெறும் வழக்கமான 6ல் 1 பங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ பாகா வரி அப்படிங்கிறது என்னவா இருக்கும், 6ல் 1 பங்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. போகா அப்படிங்கிறது அரசருக்கு கிராமங்கள் அவ்வப்போது வழங்க வேண்டிய பழங்கள், விறகு, பூக்கள் போன்றவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ போகா இதுக்கு வந்து க்ளூ வச்சு ஏதாவது வச்சு நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ போகா இதுக்காக அப்படின்னா கிராமங்கள் அப்பப்போ அவருக்கு தரக்கூடிய பழங்கள், விறகு, பூக்கள். ஸோ பாகா அப்படிங்கிறது வந்து 6ல் 1 பங்கு, போகா அப்படிங்கிறது இவங்களுக்கான வரிகளை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கரா எதுக்கு அப்படின்னா கிராமத்தினர் மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படும் ஒரு வரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்படின்னா எப்பவுமே இல்லாம ஒரு டைம் பீயிங்காக கொடுத்திருப்பாங்க. இது வருடாந்திர நிலவரியினுடைய ஒரு பகுதி அல்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப விளைச்சல் ஏதாவது ஒரு ஜாஸ்தி வருது அப்படின்னா அதை வந்து அவங்க இவ்வளவு விளைச்சல் இவ்வளவு போகும் அப்படிங்கறத வரியா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே எப்பவுமே விளைச்சல் இருக்காது அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது வருடாந்திர நிலப்பகுதியினுடைய ஒரு பகுதி கிடையாது கரா அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? ஸோ காரா அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் பலி எதுக்காக அப்படின்னா ஆரம்பத்தில் விருப்பப்பட்டு வழங்கப்பட்ட வரியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் கட்டாய வரியாக மாற்றப்பட்டது. இது வந்து ஒரு ஒடுக்குமுறை வரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களா இஷ்டப்பட்டு கொடுத்துட்டு இருந்தது, பின்னாடி கொடுத்தே ஆகணுங்க கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத பார்த்திருப்போம். நெக்ஸ்ட் ஒன் உத்தியங்கா அப்படிங்கிறது காவல் நிலையங்களினுடைய பராமரிப்பிற்காக விதிக்கப்பட்ட காவல் வரியாக இருக்கலாம். ஸோ ப்ராப்பரா தெரியல, ஆனா காவல் வரியா இருக்கலாம் அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீர் வரியாகவும் இருக்கலாம், எனினும் இதுவும் வந்து ஒரு கூடுதல் வரி தான் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஸோ உபரிகரா எதுக்கு அப்படின்னா இதுவும் ஒரு கூடுதல் வரிதான். ஸோ எதுக்காக அப்படின்னா எதற்காக வசூலிக்கப்பட்டது என்பது குறித்து அறிஞர்கள் மாறுபட்ட விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு எக்ஸம்ஷன் நம்மளுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஹிரண்யா அப்படிங்கிறது தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி என்பது நேரடி பொருள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வேதகால பண்பாடுல ஹிரண்யா அப்படிங்கறத யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ ஹிரண்யா அப்படின்னாலே இது கோல்ட தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கேயுமே தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி அப்படிங்கிறது நேரடி பொருள். நடைமுறையில் இது சில குறிப்பிட்ட தானியங்களுடைய விளைச்சலில் ஒரு பங்கினை அரசின் பங்காக பொருளாகவே அளிப்பதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் வாதபூதா அப்படிங்கிறது காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளாக விதிக்கப்பட்ட பல்வேறு வரிகள். ஸோ இவங்களுக்காகவும் அதாவது காற்றுக்காகவும் ஆவிகளுக்காகவும் செய்யக்கூடிய சடங்குகளுக்காக சில வரிகள் விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ஹலிவகரா அப்படிங்கிறது கலப்பை வைத்திருக்கும் ஒவ்வொரு உழவருக்கும் கட்ட வேண்டிய கலப்பை வரி. ஸோ அவங்க வந்து கலப்பை வச்சிருப்பாங்க, அப்ப நம்ம உழவு ஓட்டுறோம் அப்படின்னா அப்ப கலப்பை வாங்கி கொண்டு நம்ம உழவு ஓட்ட முடியும். அப்படி இருக்கக்கூடிய கலப்பை யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக சொல்லி ஒரு வரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த வரி தான் வந்து ஹலிவகரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் சுல்கா அப்படிங்கிறது வர்த்தகர்கள் நகரத்திற்கோ துறைமுகத்திற்கோ கொண்டு வரும் வணிக சரக்குகளில் அரசருக்கான பங்கு. இதை சுங்க நுழைவு வரிகளுக்கு ஒப்பிடலாம். ஸோ இதுவுமே வந்து அவங்க டோலுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வரியா இருந்திருக்கு சுல்கா. நெக்ஸ்ட் ஒன் உபகிலிப்தா. ஸோ இதுவுமே ஒரு வாட்டி கொஸ்டின் நமக்கு வந்திருக்கு. ஸோ உபகிலிப்தா அப்படிங்கிறது எதுக்குன்னா நில பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி. ஸோ இந்த நிலம் நம்ம வாங்க போறோம் அப்படின்னா அதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு டாக்ஸா வந்து கிலிப்தா மற்றும் உபகிலிப்தா இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கறத இந்த பாக்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ் கண்டென்ட், குப்தர்கள் அதிக எண்ணிக்கையில் தங்க நாணயங்களையும் ஒப்பீட்டளவில் குறைந்த எண்ணிக்கையில வெள்ளி, செம்பு நாணயங்களையும் வெளியிட்டனர். எனினும் குப்தர் காலத்திற்கு பின்னர் தங்க நாணயங்களுடைய புழக்கம் குறைந்து போனது. ஸோ எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய கல்நோட்டுகள் வர ஆரம்பிச்சிச்சு, காயின்ஸ் வந்து அவங்களும் தயாரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால என்னாச்சு அப்படின்னா தங்க நாணயங்களுடைய புழக்கம் வந்து குறைந்து போகிறதுக்கு ஆரம்பிச்சது. ஆனா வந்து அப்போ தங்க நாணயங்கள் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ பண்பாட்டு வளர்ச்சி. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பண்டைய காலத்தில் உருவான ஸ்மிருதிகள் நல்லொழுக்கம், அரசியல், கலை மற்றும் பண்பாடு என பல்வேறு கருப்பொருள்கள் குறித்து பேசிய சமய நூல்களாகும். தர்ம சாஸ்திரங்களும் புராணங்களும் இந்த இலக்கிய கட்டமைப்பின் மைய பொருளை வடிவமைத்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தர்ம சாஸ்திரமும் புராணங்களும் தான் இந்த இலக்கிய கட்டமைப்பினுடைய மைய பொருளை வடிவமைச்சது அப்படிங்கிறத இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்னன்னு பார்க்கலாம்.
ஸோ 18 முக்கிய புராணங்கள் பட்டியலிடப்பட்டன. ஸோ எவ்வளவு முக்கிய புராணங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 18 முக்கிய புராணங்கள் இருந்திருக்கு. அதுல என்னென்ன அப்படின்னா பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணம், சிவமகா புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம், மத்ஸ்ய புராணம், ஸ்ரீமத் பகவத புராணம் அப்படின்னு சொல்லி நன்கு அறியப்பட்டவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ புராணங்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது 18 வகைகள் அப்படிங்கிறது இதுல வந்து பார்க்கலாம். ஸோ அதோட நாலந்தா பல்கலைக்கழகம். ஸோ நாலந்தா பல்கலைக்கழகம் யார் மூலியமா வந்து சூறையிடப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம குப்தர் காலத்துல பார்த்திருக்கோம், ரைட்? ஸோ இதுல என்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா குப்தர் காலத்தினுடைய குப்த பேரரசனுடைய வீழ்ச்சி. ஸோ இவங்களுடைய அரசர்கள் எப்படி இருந்தாங்க, என்ன மாதிரியான வாழ்க்கை முறைகள் வந்திருப்பாங்க, ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கும்போது உங்களுடைய வீழ்ச்சி எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே இதுல நம்ம பார்க்கலாம். ஸோ நிலப்பிரபுத்துவம். ஸோ நிலப்பிரபுத்துவம் எதுக்கு அப்படின்னா நிலப்பிரபுத்துவம் என்ற சமூக அமைப்பு இந்தியாவின் மத்திய கால சமூகத்தினுடைய ஒரு பண்பு நிலை ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ வரலாற்றாளர் R.S. சர்மா பின்வரும் நில பிரபுத்துவ பண்புகளை பட்டியலிடுகிறார். ஸோ என்ன அப்படின்னா அரசர் அளிக்கும் நில மானியம், நிதி, நீதி உரிமைகளை பயனாளிகளுக்கு மாற்றி தருதல். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ என்ன அப்படின்னா அரசர் கொடுக்கக்கூடிய நில மானியங்களா இருக்கட்டும், நிதி வசதிகளா இருக்கட்டும், இல்ல நீதி உரிமைகளா இருக்கட்டும் பயனாளிகளுக்கு மாற்றி தருதல். செகண்ட் ஒன் விவசாயிகள், கலைஞர்கள், வணிகர்கள் மீது நில உடைமையாளர்களுக்கு உரிமை அளித்தல். ஸோ இவங்க மேல யார் வந்து நிலம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு உரிமை கொடுக்கறது. ஸோ இவங்க என்ன மாதிரியான வேளாண்மை கொடுப்பாங்க, அவங்களுக்கு வரி வசூல்கள் எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே இதுல இருக்கிறது. அடிக்கடி நிகழ்ந்த கட்டாய உழைப்பு நிகழ்ச்சிகள், உபரியை அரசு எடுத்துக்கொள்ளல், வணிகத்திலும் நாணயம் அச்சடித்தலும் வீழ்ச்சி, அதிகாரங்களினுடைய ஊதியத்தை நில வருவாய் வசூல் மூலம் பெற்றுக்கொள்ள அனுமதிப்பது, சமந்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலப்பிரபுத்துவ துணைநிலை ஆட்சியாளர்கள் இவங்களுடைய அதிகாரங்கள் வந்து அதிகரித்தல். ஸோ இந்த காரணத்தினால என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குப்தர்களுடைய ஆட்சி வந்து வீழ்ச்சிக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ அது வரைக்கும் ரொம்ப செல்வ செழிப்போடு இருந்த விஷயங்கள் இந்த மாதிரி சில ஊழல்கள் கரப்ஷன்ஸ் மூலியமா கம்ப்ளீட்டாவே வந்து அவங்களுடைய ஆட்சி முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கறத இது மூலியமா சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட 7th லெசன் முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் லெசன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.